ஆசைப்பட்ட மாதிரி பட்டணத்துக்கு போய் படி. ஏக்கா, சாமி கும்பிடணும்னா யாரு இல்லாதப்ப வந்து சாமி கும்பிட்டு போக வேண்டியதானே? இவளுக்கெல்லாம் புருஷன் இருக்கானா இல்லையான்னு கூட தெரியல. 4 மக்க மனுஷங்க வர நேரத்துலயா கோயிலுக்கு வரது? தாரங்கெட்ட சிரிக்கி. என்னடி வா, மறுபடியும் சொல்றேன்னு தப்பா நினைச்சுக்காத. எனக்கு என்னமோ ஜீவா அந்த பொண்ணு பின்னாடி சுத்துறான்னு தோணுது. ஏன் நேத்து வாங்கினது பத்தலையா? இல்ல தீபி, நம்ம என்னதான் ஸ்லீவ்லெஸ் மினி ஸ்கர்ட் எல்லாம் போட்டுட்டு வந்தாலும் இந்த பசங்களுக்கு ரெட்டச்சடை போட்டுட்டு பூ வச்சுக்கிட்டு பாவாடை தாவணி போட்ட பொண்ணுங்களை பார்த்தா போதும், இவனுங்களுக்கு அவளுங்க தான் பிரபஞ்சத்திலேயே பேரழகி மாதிரி தெரிவாளுங்க. அதுவும் இந்த சிட்டி பசங்களை கேட்கவே வேணாம். அது வரைக்கும் பப்பு பாருன்னு நம்ம கூட சுத்திட்டு இருப்பானுங்க. அவளுகளை பார்த்ததும் தமிழ் கலாச்சாரம் பண்பாடு அப்படி இப்படின்னு பேசிட்டு அவளுங்க பின்னாடி போயிடுவானுங்க. ஏய் இங்க பாரு, மத்த பசங்க வேணா அப்படி இருக்கலாம், ஏன் ஜீவா அப்படி இல்ல? அப்படியா? அப்போ லவ் லாஜிக் ஐடியாவை யூஸ் பண்ணி பார்த்தலாமா? அதென்ன லவ் லாஜிக் ஐடியா? எல்லா தமிழ் சினிமாலையும் பார்த்தது தாண்டி. லவ் பண்ற 2 பேரும் எதிரெதிர நடந்து போயும் பார்த்துக்காம கிராஸ் பண்ணி போயிடுவாங்க. அதுக்கப்புறம் திரும்பி திரும்பி பார்த்துப்பாங்க. இதுதான் அந்த லாஜிக். இப்போ அது நடக்குதா இல்லையான்னு நாம பார்க்க போறோம். அங்க பூங்குடிய பாரு, இங்க ஜீவா ஸ்லோ மோஷன்ல நடந்து வருவா. இப்ப இவள பாரு, ஃப்ரெண்டு கூட சிரிச்சு பேசிட்டே வருவா பாரு. இப்ப மியூசிக்ல ஸ்டார்ட் ஆகும் பாரு. இப்ப காத்தடிக்கும் பாரு. அவ முடிக்காலையும் சிரிச்சுக்கிட்டே சரி பண்ணுவா பாரு. இப்ப இவனை பாருடி, ஸ்டைலா தலையை கோதி விட்டுட்டே நடப்பான் பாரு. அவ கூட ஒரு குண்டச்சி வரான்ல, அவ ஏதாவது சொல்லுவா பாரு. எல பூவு உன் வில்லா வரான் பாரு. யாரு? அத நிக்கிறான் பாரு. சும்மா இருக்கியா? பாப்பாங்களா மாட்டாங்களா? பாப்பாங்களா மாட்டாங்களா? பாப்பாங்களா மாட்டாங்களா? பாப்பாங்களா மாட்டாங்களா? பாப்பாங்களா மாட்டாங்களா? பாப்பாங்களா மாட்டாங்களா? இப்பதான் கிளைமேக்ஸே. 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் தெரியாத மாதிரி பார்த்துப்பாங்க பாரு. பாத்ரு 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 பாத்ரு. சரிடி, உன் ரூட்ல எந்த ஸ்பீட் பிரேக்குமே இல்ல, நீ தெளிவா போலாம். ஸ்டூபிட். அப்படா தப்பிச்சோம்.
நம்ம மலைகருப்பு கோயில்ல மராமத்து வேலை செய்யணும்னு பல வருஷமா ஆறாரி கேட்டு பார்த்துரும் ஒண்ணும் நடக்கல. ஆனா சென்னையில இருந்து வந்திருக்கிற ரவிசங்கர் ஐயா மொத்த செலவையும் ஏத்துக்கிட்டு கோயிலை சீர் பண்ணி தரேன்னு சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாம நம்ம ஊர்ல ரெசார்ட் கட்டி நம்ம ஊர் ஆளுங்களுக்கு வேலை தரேன்னு சொல்லியிருக்காரு. அவரோட பெரிய மனசுக்கு தலைவணங்கிற விதமா சேதுபதி பார்வதி தேவி அவங்களோட வாரிசு ரவிசங்கர் சீதா அவர்களின் வாரிசான தீபிகாவுக்கு இந்த வருடம் முதல் மரியாதை செலுத்தலாம்னு முடிவு பண்ணிருக்கோம். எல்லாரும் என்ன சொல்றீங்க? செஞ்சிருவோம். பூவு இவெல்லாம் ஒரு ஆளு, இவளுக்கெல்லாம் மரியாதை பண்ணுவாங்க. அதை நம்ம பார்க்கணுமா? எனக்கு பசிக்குதுவா, நம்ம வீட்டுக்கு போகலாம். இருடி, பூஜை பண்றாங்க, சாமி கும்பிட்டு போலாம். அம்மா, 10 ரூபா துண்டுக்காகவா இத்தனை லட்சம் ரூபா செலவு பண்றோம்? இது 10 ரூபாய் துண்டு விஷயம் இல்லடி, ரெசார்ட் கட்டுறதுக்கான பெர்மிஷன். இந்த 5 லட்சம் ரூபாய் எலும்பு துண்டால தான் ரெசார்ட் வேலையே நடக்க போகுது. பேசாம இரு. ஐயோ, என்னால இங்க நிக்க முடியல. இதுங்க வேர்வை நக்கம் குடல புடுங்குது. ஹலோ, யா டெல் மீ. பூங்கடி, என்ன நினைச்சுக்கிட்டு இருக்க? அறிவில உனக்கு? இங்க வந்து நின்னுக்கிட்டு போங்கிட்டு. ஏங்க, நீங்களாவது பார்த்து போட்டுருக்க கூடாது? மாத்தி போடுங்க. இல்லங்க, முதல் மரியாதை ஒரு தடவை செய்யறது தான் வழக்கம். மாத்தி செஞ்சா தப்பாயிடும். லட்சமா செலவு பண்ணி என்னோட மகளுக்கு முதல் மரியாதை பண்ண சொன்னா நீங்க யாருன்னே தெரியாத பரதேசிகளா செய்றீங்க. ஏய், எட்ரியாத. சீதா, கோவப்படாத. முதல் மரியாதை யாருக்கு கிடைக்கணுங்கிறது கடவுள் முடிவு பண்ற விஷயம். நாம செலவு பண்ணோங்கிறதுக்காக நம்ம கிடைக்கணும்னு நினைக்கிறது தப்பு. இந்த வருஷம் இந்த பொண்ணுக்கு தான் முதல் மரியாதைன்னு அவ முடிவு பண்ணிருக்கான். என்னங்க, நம்ம பொண்ணுக்கு செய்ய வேண்டியதுங்க. சீதா, இவளும் நம்ம பொண்ணு மாதிரி தான். இதுல வைமா. எப்படி வந்திருப்பாங்க? யார் சொல்லிருப்பாங்க? பூங்குடியை பத்தி தெரிஞ்சிருக்குமோ? பூங்குடியை தேடித்தான் வந்திருப்பாங்களோ? ஐயோ, பூங்குடியை பார்த்திருப்பாங்களோ? பார்த்தா என்ன பண்ணுவாங்க? ஐயோ, யார்கிட்ட போய் நான் உதவி கேட்பேன்? இத்தனை வருஷமா நான் எதுக்காக பயந்துகிட்டு இருந்தேனோ அது நடந்துரும் போல இருக்கே. எப்ப அவங்க இந்த ஊருக்கே வந்துட்டாங்களோ, இதுக்கப்புறம் பூங்கொடி இங்க வச்சிருக்கிறது ஆபத்து. உயிரே போனாலும் பூங்கொடி யாருன்னு அவங்களுக்கு தெரியக்கூடாது. இதுக்கப்புறம் அவளை பாதுகாக்கணும்னா அதை இன்னொருத்தன் கையில பிடிச்சு கொடுத்தாதான் முடியும். இதுக்கு மேலேயும் யோசிச்சு பிரயோஜனம் இல்லை. முதல்ல பூங்கொடிய அவங்க கண்ணில் படாம ஊரை விட்டு அனுப்பி வைக்கணும். என்னமாச்சு? வந்ததுல இருந்து தயங்கி தயங்கி நின்னுட்டு இருக்க. என்ன விஷயம்? ஒன்னும் இல்லைன்னு, பூங்கொடி கல்யாண விஷயமா பேசலான்னு. ஏமா, நேத்து தான் சொல்லிட்டு இருந்த புள்ளைய மெட்ராஸுக்கு அனுப்பி படிக்க வைக்க போறேன்னு. இப்ப திடீர்னு வந்து கல்யாணத்தை பத்தி பேசிட்டு இருக்க. என்னாச்சு உனக்கு? யோசிச்சு பார்த்ததுல அதெல்லாம் சரியா வரும்னு தோணல. பொம்பளை பிள்ளைய என்னதான் படிக்க வச்சாலும் ஒரு சரியான இடத்துல கட்டி கொடுக்கறது தான் நல்லதுன்னு பட்டுச்சு. 4 மாசம் முன்னாடி நீங்க ஒரு சம்பந்தம் சொன்னீங்கல்ல, பையன் ஏதோ மலேசியாவில் இருக்கான்னு. ஆமா, அது வேணா மறுபடியும் பேசி பார்க்கலாமே. பிள்ளைய கல்யாணம் முடிஞ்ச கையோட மலேசியா கூட்டு போயிருவாங்கன்னு சொன்னதும் நீ தானே வேண்டான்னு சொன்ன. இல்லைன்னு, கைக்குள்ள வச்சு வளர்த்த புள்ள அது அவ்வளவு தூரம் கட்டி கொடுத்தா ஒரு நல்லது கெட்டதுக்கு கூட பார்க்க முடியாதுல்ல. அதனாலதான்
அப்போ கொஞ்சம் தயக்கமா இருந்துச்சு. ஆனா இப்போ நல்ல பையன் நல்ல குடும்பம்னு வரும்போது நல்ல சம்பந்தத்தை நம்மளே தட்டி விடலாமான்னு தோணுச்சு. அதானே உங்ககிட்ட பேசிட்டு போலான்னு வந்தேன். இப்போ அது உனக்கு தோணுச்சே? மாப்பிள்ள உன் பொண்ணு போட்டோவை பார்த்ததுல இருந்து அவளைதான் கட்டுவன்னு ஒத்த கால்ல நிக்கிறான். நீ தான் தள்ளி போட்டுட்ட. உனக்கு சம்மதம்னா சொல்லு, நாளைக்கே பேசிடுவோம். அவங்களும் எப்போன்னு தான் இருக்காங்க. சரிண்ணே, அப்ப அவங்கள வந்து பூ வச்சு பேசிட்டு போ சொல்லுங்க. சரிம்மா, செய்றேன். பாவம், உனக்கும் உதவி ஒத்தாசைக்கு யார் இருக்கா? உனக்கு செய்யாம யாருக்குமா செய்ய போறேன்? ஒன்னும் கவலைப்படாத. இந்த கல்யாணத்தை நடத்தி வைக்க வேண்டியது ஏன் பொறுப்புமா. போயிட்டு வாமா, சந்தோஷமா போயிட்டு வா. சரிண்ணே, ரொம்ப நன்றி. ஜீவா, காஃபி. உன்னை அசத்தணுங்கிறதுக்காக உன் போட்டோவையும் என் போட்டோவையும் காஃபி கப்ல பிரிண்ட் பண்ணி எடுத்துட்டு வந்திருக்கேன். பார்த்து தொலையேன்டா மடையா. ஜீவா, காஃபி. மாட்டேங்கிறானே. ஜீவா, காஃபியை பார்த்து குடிய. காஃபி குடிச்சிட்டு படிச்சா என்னவா? நீ என் போட்டோவை ஹாய் டூட், சிக்னல் வீக்காக இருக்குது, ஒரு நிமிஷம். சொல்லு டூட். ரொம்ப நல்லா இருக்கு. டூ பிளட். இனிமேலும் வெயிட் பண்ண முடியாது. ஐ கான்ட் வெயிட் எனிமோர். இன்னைக்கு நான் என் லவ் ப்ரப்போஸ் பண்ண போறேன். பிச்சுக்குட்டி, நீ தானே என்ன புரிஞ்சுக்க மாட்டேங்கிற. உன்னையே சுத்தி வர என்ன விட்டுடுற. பூ, குருவி, கொக்கு எல்லாத்தையும் போட்டோ எடுக்கிற. அதெல்லாம் கண்ணுக்கு தெரியும். பக்கத்துல இருக்கிற ஒரு கொயினை உனக்கு தெரியல. இடியட். தீபிகா, தீபிகா, தீபிகா. ஏய், கூப்பிடுறது கூட காதுல விழாம அப்படி என்னத்தை பார்த்துட்டு இருக்க? ஏய், என்னாச்சுடி உனக்கு? இவ போட்டோலாம் எதுக்கு எடுத்து வச்சிருக்க? நான் எடுக்கல, ஜீவா எடுத்து வச்சிருக்கான். ஜீவாவா? அவன் எதுக்கு இவ போட்டோவை வச்சிருக்கான்? என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொன்னாங்க ஜீவா இவ பின்னாடி சுத்துறான்னு. இவளையே சுத்தி சுத்தி இவளை போட்டோ எடுக்கிறான்னு என் ஃப்ரெண்ட் என்கிட்ட சொன்னப்போ நான் நம்பல. அவளை அடிச்சேன். ஆனா அதெல்லாம் உண்மைதான்னு இப்பதான் மம்மி எனக்கு தெரியுது. தீபி, நீ ஃபீல் பண்ணாத. கோவில்ல உனக்கு பதிலா இவளுக்கு முதல் மரியாதையை போட்டப்பவே அவளை ஏதாவது பண்ணி இருக்கணும். அப்ப அவளை விட்டது தப்பா போச்சு. அவ்வளவு சாதாரணமா இவளை உன் வாழ்க்கையில நான் நுழைய விட்டுருவனா? நம்ம தகுதிக்கு முன்னாடி இவங்கெல்லாம் யாரு? மம்மி, நம்ம ரெசார்ட் கட்டுறதுக்கு ஒரு கிழவன் இடம் தராம பிரச்சனை பண்றான்ல, அவனோட பேத்தி தான் இவ. எனக்கு என்னவோ
அவ ஃபேமிலியே நம்ம ஃபேமிலிக்கு பிரச்சனையா வருமோன்னு தோணுது. அப்படி ஒரு நிலைமை வந்தா நான் பாத்துக்கிட்டு சும்மா இருப்பேன்னு நினைச்சியா? அந்த பொண்ணு அந்த குடும்பம் எல்லாத்தையும் இருந்த இடம் தெரியாம அழிச்சிடுவேன். இதெல்லாம் ஒரு விஷயமே கிடையாது. அதுக்கு முன்னால ஜீவா எதுக்கு இவ போட்டோவை வச்சிருக்கான்னு கேட்கணும். கொடைக்கானலா செம்ம ஜாலியாக இருக்குது, செம்மையாக என்ஜாய் பண்ணிட்டு இருக்கேன். செம்ம கிளைமேட் டூட். நீ தான் மிஸ் பண்ணிட்ட. நான் தான் உன்னை அப்போவே வர சொன்னேன்ல. சரி அப்புறம் ஜீவா? அப்படியா? ஒரு நிமிஷம், நான் அப்புறம் கூப்பிட்றேன். என்ன இது? சொல்லுங்க ஆண்டி. ஃபோட்டோ அது தெரியுது. யார் இது? இது எதுக்கு நீ வச்சிருக்க? என்ன ஆண்டி இந்த ஃபோட்டோ வச்சு சந்தேகப்படுறீங்களா? தீபிகா ஏதாவது சொன்னாலா? இன்னும் நான் கேட்ட கேள்விக்கு நீ பதில் சொல்லல. இப்படி நீங்கள் ஒரு ஃபோட்டோ பார்த்து சந்தேகப்பட்டீங்கன்னா இது வரைக்கும் நான் எடுத்த பொண்ணு ஃபோட்டோவில் தினமும் ஒருத்தி வச்சு சந்தேகம் பண்ணும். ஆண்டி ஃபோட்டோ எடுக்கிறது என்னோட ஹாபி. என்னோட ஃபோட்டோ கலெக்ஷன்ஸில் ஏகப்பட்ட பொண்ணு ஃபோட்டோ இருக்குது. அதெல்லாம் மைண்டில் ஏற்றிக்காதீங்க, ஓகே? இவன் ஏன் இப்படி ஆயிட்டான்? அவகிட்ட என்ன இருக்குன்னு அவ போட்டோவை தூக்கிட்டு தெரியறான். எதுக்காக அவ பின்னாடி போய் சுத்துறான்? இடியட். அண்ணே இங்க பாருங்க, இதெல்லாம் சாதனையாளர்கள் படிச்ச புக்கு. இதுல எங்க ஆட்டோகிராஃப்லாம் போட்டு வச்சிருக்கோம். இதை பத்திரமா பாதுகாத்து வச்சினா பின்னால பல லட்சம் வரைக்கும் போகும். விட்டுறாத. இத சரி சரி அதெல்லாம் விடு. முதல்ல இதுக்கெல்லாம் எவ்வளவு கொடுப்ப? இந்தம்மா எண்ணி பாத்துக்க. 1 2 3. அண்ணா இம்புட்டு தானா? இன்னும் கொஞ்சம் போட்டு கொடுக்கூடாது? அண்ணா பார்த்து கொடுக்கூடாது? ஏமா நீ என்ன புக்கு தரமா போட்ட பேப்பரா போட்ட? இதுக்கு அவ்வளவுதான் வரும். அண்ணா அண்ணா இந்தாண்ணே. இது எதுக்கு? டிப்ஸ். எதுக்குமா? அந்த முட்டை மார்க் விஷயத்த வெளியே சொல்லாம இருக்கிறதுக்கு. புடிமா ஆள பாரு. ஹேய் எங்க பூங்கொடி குயினே மலரே? டேய் என்னடா இது? அப்ளிகேஷனா? எங்க இங்க கூட இந்தாரு 18 கிலோமீட்டர் சைக்கிள் மெரிச்சு பஞ்சாப் இருந்து போய் அப்ளிகேஷன் வாங்கினது உனக்காவா? கட்டச்சே தள்ளுறி. டேய் கட்டஜின் கூட்டாதடா கருவாப்பையில. அடி இந்தாரு குயினே அப்ளிகேஷன் வாங்க 50 ரூபா காசு பத்தல. உடனே அருணாக்குடி அவுத்து வித்து வாங்கி வந்திருக்கேன். அதுக்கெல்லாம் காரணம் ஒன்னே ஒண்ணுதான், நீ படிக்கணும். நீ படுறா செல்லா குட்டி, நான் பாத்துக்கிறேன். உனக்கு நான் என்ன வேணுமோ செய்வேன் குயினே. அவ குயின் தான்டா, ஆனா நீதான் சோக்கர் பையன். உனக்கு தானே ஜோக்கரு, ஆனா என் குயினுக்கு கிங்கு. போடா மங்கு. என்னல பூவே என்னாச்சு? இல்ல புள்ள, எது என்னன்னே புரியல. ஒரே குழப்பமா இருக்கு. எதை படிக்கிறேனே புரியல. இப்பெல்லாம் கொலை போறதுன்னு தெரிஞ்சுதான் நான் படிக்காம விட்டேன். புள்ள நீ என்னடி கோர்ஸ் எடுக்க போற? என்ன பூவு சட்டு இப்படி 2 பேரையும் பிரிச்சு பேசிட்ட? 1ஆம் கிளாஸ்ல இருந்து 12ஆம் கிளாஸ் வரைக்கும் நீ எழுதுனதை பார்த்து தானடி நான் பாஸ் ஆயிருக்கேன். இப்படி திடுதிப்புன்னு பிரிச்சு பேசிட்டியேமா. இப்ப நான் என்ன செய்வேன்? எனக்கு யாரு தெரியும்? அடியாத்தி, அப்ப பரீட்சைக்கு முதல் நாள் கண்ணு முழிச்சிருந்து காஃபி போட்டு கொடுத்ததுல நீ காப்பி அடிக்கதானா கட்டுச்சு? எஸ் அப்கோர்ஸ் டெஃபினெட்லி. என்னல பூவே இன்னும் யோசிக்கிறவ? இல்ல புள்ள, கேமை தொந்தரவு பண்ணாத கோர்ஸா பார்த்துட்டு இருக்கேன். பூவே நீ என்ன கோர்ஸ் ஆனாலும் எடு, ஆனா அந்த கரும இங்கிலீஷ் கோர்ஸை மட்டும் எடுக்காது. அந்த புக்கை திறந்தாலே ஒரே புழு புழுவா நெளியுது புள்ள. சி. ஏய் இப்படியே பேசிட்டு இருந்தா புழு நெளிஞ்சு பூச்சி ஆயிரும் பாத்துக்க. இந்தாரு பூங்கொடி, 15ஆம் தேதிக்குள்ள காலேஜ் சேரணும். எப்படியாச்சும் அத்தைகிட்ட பேசி கிளம்புற வழியை பாரு. தேங்க்ஸ் ராசுகுட்டி. அடியாத்தே
நாங்க எப்போ உங்க பொண்ணு போட்டோவை பார்த்தோமோ அப்பவே முடிவு பண்ணிட்டோம் உங்க பொண்ணு தான் எங்க வீட்டு மகாலட்சுமின்னு. நீங்க வேண்டான்னு சொன்னதும் கொஞ்சம் ஏமாத்தமா போச்சு. அப்ப எனக்கு ஒரு சின்ன தயக்கம். அதான் எல்லாருக்கும் இருக்கிறது தானே. ஒத்த பொண்ணு பக்கத்துல எங்கேயாவது கட்டி கொடுத்தா நல்ல நாள் திருவிழான்னு போய் பார்த்துக்கலாம். மலேசியான்னு சொன்னதும் சரோஜா கொஞ்சம் யோசிச்சிடுச்சு. முடிஞ்சதை பத்தி ஏன் பேசிக்கிட்டு நடக்கிறத பத்தி பேசுவோம். இத பாரு சரோஜா, எதா இருந்தாலும் நான் கொஞ்சம் உடைச்சு பேசுற ஆளு. மாப்பிள்ளைக்கு என்ன செய்முறைன்னு சொல்லிட்டீங்கன்னா மத்தத பேசிக்கலாம். என்ன கேக்குறீங்க? என்ன இப்படி கேட்டீங்க? ஆமா, என்ன கேட்க போறோம்? மலேசியாவுக்கு போயிட்டு வர பிளைட்டா கேட்க போறோம்? கேட்டாதான் கொடுத்துருவீங்களா? என்ன பிளேட் வாங்கி கொடுக்குற அளவுக்கு மாப்பிள்ளைன்னா மலேசியா மந்திரியா? அண்ணே கொஞ்சம் சும்மா இருங்கண்ணே. அண்ணன் ஏதோ அக்கறையில் பேசிட்டாரு. அவர் தான் உங்கள் குடும்பத்தில் சம்மந்தம் வச்சுக்கோன்னு சொன்னார். அவர் கொடுத்த தைரியத்தில் தான் நான் இங்கே இருக்கேன். என் பொண்ணு கண் காணாத இடத்துல இருந்தாலும் சந்தோஷமாக இருக்கணும், பத்திரமா இருக்கணும். மா, நீங்க எதுக்கும் கவலையே படாதீங்க. என் புள்ள மலேசியாவுல இருக்கான். உங்க பொண்ண மலேசியாவுக்கே கூட்டிட்டு போய் பத்திரமா பாத்துக்கோங்க. அம்மா பொண்ணு வந்துருச்சு.